நம்ம எப்பயுமே சமுத்திரத்துக்குள்ள போய் முங்கி பார்த்தா தானே அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும். அதனால இவங்ககிட்ட நல்லா பழகினா தான் இவங்களை பத்தி நமக்கு தெரியும். மீன ராசி அது லக்கணத்திலேயே சனி இருக்காரு. இந்த சனி வந்து ஒரு பக்கம் லாபாதிபதி, இன்னொரு பக்கம் விரையாதிபதி. குரு பயிற்சி ஆகிறார் ஜூன்ல. அப்ப உங்க லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு வந்து, குரு யாரு? லக்னாதிபதியும் குரு தான், 10 குரு தான். அவரு பஞ்சமத்துல உச்சம் பெற்று உங்க லக்கணத்தை பார்க்கிறார் இல்லையா, அது மிகப்பெரிய சிறப்பு. அதை விட பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது அதை விட சிறப்பு. ஆகாத காரியம்லாம் நல்ல விதமா முடிஞ்சு நமக்கு ஒரு சாதகமா முடிகிறதுக்கு இது ஒரு காலம். இந்த 2026 சனி பகவான் லக்கணத்துல இருக்கனால எளிமையான வாழ்க்கையில ஒரு இனிமையை நீங்க தேடிக்கிறது தான் நல்லது. குருப்பெயர்ச்சி இதை விட ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1/1/2026 அன்னைக்கு வியாழக்கிழமை மிட்நைட், அதாவது 12:01க்கு கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இந்த வருஷம் பிறக்குது. ஆனா நம்ம தமிழ் கல்ச்சர் படி 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும். எது எப்படி இருந்தாலும் சரி, 2026 உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கென்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதுல இருக்கு. ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்கிரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த 2026 மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆனா நம்ம எல்லாருமே வேண்டி விரும்புறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தன்னுடைய வாழ்வியல்ல எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றதான் ஆசை. அது இந்த 2026 பூர்த்தியாகும். மருத்துவத்துறையில புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் 2026 கொடுக்கும். ஏஐ டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் துறையில, அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன், இதுல எல்லாம் இந்த 2026 ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம், சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருது. அப்ப உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி, ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர், காசா இஸ்ரேல் போர், இந்த பக்கம் இப்ப தாய்லாந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இனி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் சூட்சமடைகின்றதான் நம்மளுடைய பிரார்த்தனை. மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை, அதுல தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை. இப்ப நம்ம உலக நாடுகள்லாம் நம்ம சொல்றோம், நம்ம இந்தியாவுலதான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம் எல்லாமே, மின்மயமாக்கலா இருக்கட்டும், டெக்னாலஜியில இருக்கட்டும், எஜுகேஷன்ல இருக்கட்டும், இதெல்லாம் இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது 2026 தத்துவார்த்த விதி. இது ரொம்ப அற்புதமான வருஷம். அதுல தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சமீபத்தில் 2026 தான் எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்றாங்க. இதுலயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில யார் வந்தாலும் சரிதான் நமக்கு. ஆனாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை
கிரகங்கள் தீர்மானிக்கின்றன, நாம தீர்மானிக்கல. அதனால தமிழகத்திலும் மக்களுடைய நல்வாழ்க்கை, மக்களுடைய மகிழ்ச்சி, பொருளாதாரம், ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில தான் இருக்கு. எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீன ராசி லக்ன நேயர்கள் அனைவருக்கும் எமது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப மீன லக்கணம் ஒரு அற்புதமான லக்கணம். இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இவங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ரகசியத்தை கடைபிடிக்கிற ஆளுங்க தான். வெளியிலேயே காட்டிக்கிட மாட்டாங்க. நம்ம எப்பயுமே சமுத்திரத்துக்குள்ள போய் முங்கி பார்த்தா தானே அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும். அதனால இவங்கிட்ட நல்லா பழகினா தான் இவங்களை பத்தி நமக்கு தெரியும். ஆனா 2026 அது கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இந்த 2026 பிறக்குது. அது நம்ம சாஸ்திர ரீதியா சூரிய உதயத்துக்கு பின்னாடி ரோகிணி வந்துருது. இது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த லக்கணத்துக்கு நமக்கு எல்லா லக்கணத்துக்கும் தேவையில்லை, இந்த லக்கணத்துக்கு நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இதுதான். ஏன்னா இவங்களுக்கு இப்ப அதுதான் தேவை. அப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சூரியன் இவங்களுக்கு 6 குடையவர். அவர் போய் 10ல சுக்கிரன் சாரத்துல இருக்கார். இப்ப 2000 ஏற்கனவே லக்கணத்துல சனி இருக்கார். ஏன்னா மீன ராசி அது லக்கணத்திலேயே சனி இருக்கார். இந்த சனி ஒரு பக்கம் லாபாதிபதி, இன்னொரு பக்கம் விரையாதிபதி. இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இங்க இருப்போமா, வெளியே போயிடுவோமா, இங்கே எதைய பார்த்து இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோமா, இல்லை இது வேண்டாம் சொல்லிட்டு நம்ம வெளியில எங்கேயாவது போயிடுவோமான்னு இந்த ஆசிலேஷன்லயே இந்த சனி பகவான் உங்களை இப்ப இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறார். ஒரு சில நேரம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்ற நேரத்துல நமக்கு தேவையானதை கொடுக்கறதும், சரி அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்துல ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதும், தடையை கொடுப்பதும் சனி பகவான் செய்யறார். ஆனா சனி பகவானுடைய பார்வைக்கு தான் அதிகமான பலன். ஏன்னா சனிமான் இருக்கிற இடத்த பெருசா எதுவும் பண்ண மாட்டார், பார்வையை தான். இப்ப இந்த இடத்துல சூரியன் 6 குடையவராகி 10ல உட்கார்ந்துருக்காரு. இந்த மீனத்துல இருக்கிறவங்க ஒரு கல்லூரி பேராசிரியராவோ அல்லது ஒரு காலேஜில் வேலை பார்ப்பாங்க, இல்லை நிதி நிறுவனத்துல, பேங்க்ல அல்லது செக்ரட்டரியேட்டு, இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான். திடீர்னு இது என்ன செய்யும்? உத்தியோகத்தில் நல்ல மரியாதை, மதிப்பு, ஹானஸ்டா இருப்பாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க? பட்டுன்னு விஆர்எஸ் கொடுத்து நம்ம வேற ஏதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவோமா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை மாத்திக்கணும். ஏன்னா நீங்க உழைச்ச உழைப்புக்கெல்லாம் ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய வருஷம் எதுன்னா 2020. அவசரப்பட்டு வேலையிலிருந்து வெளியே வர்றதை நிறுத்துங்க, விஆர்எஸ் கொடுக்கறத நிறுத்திக்க. என்ன கால சூழ்நிலையில இதெல்லாம் இருக்கு. ஆனா அதை கவனமா நம்ம விதியை மதியால வரலான்னு சொல்லி கவனமா எடுத்துட்டு போனோம்னா அதையே வச்சு நம்ம, ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு அட்டமாதிபதி தான், தேவைகள் அதிகமா இருக்கும். அப்ப விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சுன்னா பிள்ளைகளுடைய இதெல்லாம் அப்படி பண்ணிடலாம், இப்படி தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாங்க. ஏன்னா நம்ம வெளியே வரும்போது ஒரு பணம் கிடைக்கும், இதை வாங்கிட்டு போறதுக்குன்னே ஆளுங்க இருப்பாங்க, திரும்ப வராது. இப்போ அவ்வளோ காலம் உழைச்சது கூட வீணா போகுது. அதான் வேலையை விட்டு வெளியேறவே வேண்டாம். சரி, வேலையை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்ற ரீதியில நீங்க கொஞ்சம் மனக்கவலையில தான் இருப்பீங்க. காசு பணத்தை நீங்க எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு 4 மாசம் அதாவது ஆன உடனே பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கணும் சால்வ் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதாவது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து சோகமா இருந்தாலும் சரி, பங்காளிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஒரு 3 மாசம் கழிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மாறுறத பார்க்கலாம். உங்க வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை நீங்க பார்க்கலாம். இதுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பா என்ன செய்யுதுன்னா, குரு பயிற்சி ஆகிறார் ஜூன்ல. அப்ப உங்க லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு யாரு? லக்னாதிபதியும் குரு தான், 10 குடையவரும் குரு தான். அவர் பஞ்சமத்துல உச்சம் பெற்று உங்க லக்கணத்தை பார்க்கிறார் இல்லையா, அது மிகப்பெரிய சிறப்பு. அதை விட பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது அதை விட சிறப்பு. அப்ப எவ்வளவு பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய நிலை குரு பயிற்சியில இருக்கு. அதை நம்ம மனசுல வச்சு ஆனந்தமா செயல்படலாம். 1.
இப்ப இதே நியூ இயர் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பெரிய எதிர்மறை வாசிப்பு தான் வாசிக்கணும். ஆனா மீனத்துல பிறந்தவங்களுக்கு தான் சிறப்பா இருக்க போகுதுன்றத மறைமுகமா இதை வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே நல்லதா ஆகாத காரியம்லாம் நல்ல விதமா முடிஞ்சு நமக்கு ஒரு சாதகமா முடிகிறதுக்கு இது ஒரு காலம், இந்த 2026. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த சனி லக்கணத்துல இருக்காருல்ல, இந்த இடத்துலதான் அவசரப்படாம ஒரு காரியத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, சனி சந்திரன் பாக்குறாரு. சந்திரன் பஞ்சமாதிபதி இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்குமே பேராசை பெருநஷ்டம் தான். ஆசைப்படும், அனைத்துக்கும் ஆசைப்படும், தப்பு இல்லை, அளவு ஆசைப்படும். அதனால இந்த 2026ல ஆசைகளை குறைச்சுக்குங்க. ஆசையே உங்களுக்கு பெரிய அனுபவமா கூட வந்துடும். சனி பகவான் லக்னத்துல இருக்கனால எளிமையான வாழ்க்கையில ஒரு இனிமையை நீங்க தேடிக்கிறது தான் நல்லது. அதனால ஏன்னா அந்த சனி 6 சூரியன், ஒரு மெடிக்கல் செக்அப் ஒன்று பண்ணிக்கங்க. சுக்கிரனை சனி பார்க்கிறாரு. ஏற்கனவே சனி வந்து விரையாதிபதி. அட்டமாதிபதி பார்க்கும்போது திட்டமில்லாத செலவுகள் அள்ளி கொடுத்து ஒருத்த மாதிரினா நமக்கு பாக்கெட்ல இருக்க கையை விட்டு கூட எடுத்துட்டு போவேன், அப்படி ஒரு சூழல் அதுல இருக்கு. அதனால நீங்க இந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி தனபாக்கியாதிபதி செவ்வாய சனி பார்க்கிறாரு. சனி எப்பயுமே விரையாதிபதி தான். அப்ப இந்த இப்ப ஒரு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறான். அப்ப அந்த ஏஜென்சிக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்கு. பெரிய தொகையா கட்டிட்டு நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. இப்படி ஒரு சூழல் அதுல இருக்கு. ஆனால் 10ல் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கனால பதவி உயர்வு, பொருளாதார மேன்மை எல்லாமே உங்களுக்கு கேஷுவலா நீங்க எதிர்பாராத நேரத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். குருப்பெயர்ச்சி இதை விட ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால மீன லக்கண நேயர்களே, 2026ல எதிர்மறை சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்க வாழ்க்கையிலும் நன்மைகள் நடப்பதற்குண்டான அனைத்து சான்றுகளும் கிரக ரீதியாக கிடைக்கிறது. அதனால மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கும் உண்டு. என படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி எடுக்கும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். +2 10th முடிச்சோடனே +2ல என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். நண்பர்களை பார்த்து நீங்க வந்து ஏமாந்து எதையாவது எடுத்து அதில், ஏன்னா நீங்க என்ன படிக்கிறீங்களோ படிக்கிறதுக்கு தகுந்த ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா? அப்ப இந்த இடத்துலதான் நண்பர் இதை எடுக்க சொன்னா அதை எடுக்க சொன்னான். உங்களுக்கு என்ன ஒரு திறமை இருக்கோ அந்த படிப்பை நீங்க எடுத்துக்கிறது தான் அதுல நல்லது. அதனால உயர்கல்வி உண்டு. நீங்க உயர்கல்வி இப்ப படிக்கும்போது உத்தியோகமும் உங்களுக்கு தானாவே கிடைச்சிரும். அதனால மீன லக்கணத்திற்கும் 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கிறது அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய உண்மை. அன்புக்கு உரித்தான நேயர்களே, 2026ல சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும். அப்ப நம்ம எல்லாத்துலயுமே இந்த ராசி லக்கண நேயர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்ம நியூ இயர் அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது. ஒண்ணு. அப்ப சிவாலயம் சென்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயில்ல வந்து இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்துல பிரகாரமாகவும் இருக்கும், அல்லது சில நேரத்துல வந்து தூண்லையும் இருக்கும், அந்த கோயில் மண்டபத்தூண்லையும் இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்துல அந்த தூண்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒண்ணு. இல்ல ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பிரகாரமாவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம், நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஒண்ணு. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல வச்சாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அல்லது பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும். அப்ப அன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயில்ல போய் அம்பாளுக்கு வந்து இந்த செவந்தி மாலை போட்டு அம்பாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தம். சரி, இந்த சூரியன் வந்து தனுசுல சுக்கிரன் சாரத்துல இருக்கனால நீங்க சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்துல வந்து ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாள் பிரகாரத்தில் நெய் விளக்கு போடுறது. சரி, இது ஒரு பக்கம்.
காலையில என்ன செய்யறோம்? புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து மனசால நல்லா கொண்டாடுறவங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லாரும். இப்ப நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன செய்வாங்க சில பேரு, நாம தமிழ் புத்தாண்டைத்தானே எடுத்துக்கிடணும்பேன். சரிதான்ப்பா, ஆங்கில புத்தாண்டு உலகம் பூரா கொண்டாடுறானே. அவனுக்கு தனித்தனி மொழி, தனித்தனி பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் பூரா வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறான். அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன். என்ன, உன்னை விட நாத்தியம் பேசினவன் நானு. அதனால 2026ல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பாயாசம் பண்ணி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூ போட்டு இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பா தேங்காய் பழம் வந்து உடைச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க நல்லா கவனிங்க, 2026 வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அதிகாலையா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்க வீட்டுல வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு, இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இடத்துல இப்ப அது வந்து ரிஷபத்துலதான் சந்திரன் வந்து நிக்க இந்த வருஷம் பிறக்குது. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் வந்து தனுசுல போய் நிக்குது. இது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா தன பாக்கியாதிபதி. அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அனைவருக்கும் செல்வ செழிப்பை, நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வைங்க. அது ஒரு நல்ல தாம்பாள தட்டுல வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கல் அதுல பரிமாறி, நல்லா இது பண்ணியாலும் சூடு இருக்கக்கூடாது, பரிமாறி அருகம்புல் கொஞ்சம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குங்க. உங்க ஊர்ல இல்லை உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பிடிங்கிக்கங்க. அதை அழகா அதுலயும் வச்சு ஒரு 5 வாழைப்பழத்தையும் வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க உங்க வீட்டுல. ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டு ஏன்னா அப்ப அந்த கையில எப்படி வச்சுக்கோங்கன்னா, இதை வந்து நம்ம வீட்டுல நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டுல ஒரு 11 ரூபாயோ அல்லது 101 ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயையும் கையில வச்சுக்குங்க. அப்படியே பசுமாடு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்க உங்களுக்கு முடிஞ்சா 3 முறை வாங்க, இல்லாட்டி 1 முறை வாங்க, இல்லாட்டி ஒரு 10 முறை கூட வரலாம், 11 முறை வரலாம். அப்படி சுத்தி அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆனந்தமா அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்க கஜானால நீங்க எங்க பணம் சேர்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சிருங்க. இதை வச்சு பாருங்க. இந்த வருஷம், அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப அற்புதமா இருக்கும். பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்க வீட்டுல பொங்கல் நைவேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாங்க. சிவன் கோயில நெய் விளக்கு இதை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள். இந்த 2026 அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தருளும் என்பதில் மாற்றமில்லை. அனைவருக்கும் எமது 2026 புத்தாண்டு வாழ்த்து.